ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொடைக்கானல் ஷூட் போயிட்டுருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். அண்ட் விஜய் வந்து இந்த ஷூட்டில் இருக்காரா இல்லையா, ஸோ லாஸ்ட்டாக என்ட்ரி ஆவாரா அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான ஷூட்டில் வந்து விஜய் என்ட்ரி ஆகலை. நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா விஜயோட சீன் எதுவுமே ஷூட் எடுக்கல. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து விஜய் வந்து இப்போ 2 days ஷூட்டில் வந்து வரல. ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ கொடைக்கானல் சீன் வந்து பசுபதி வந்து வீடு வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பாப்பாவுக்கு எதனா ஆகிடுமா என்ன அப்படின்லாம் சொல்லி நம்ம எல்லாருமே பயந்துட்டுருக்கோம். பட் ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்றது தான். ஸோ இவ்வளோ தூரம் கொடைக்கானல் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃபயர் பேக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக தான், ஏதாச்சும் ஒரு எபிசோடில் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதுக்காக தான். ஸோ கொடைக்கானல் வரைக்குமே ஷூட் போகலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் அந்த சீன் வந்து நம்ம விஜய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை காவேரி வந்து பண்ண போகிறாங்களோ அப்படின்னு தோணிட்டு இருக்கு. பிகாஸ் ஏன்னா காவேரி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பசுபதி வந்து தொல்லை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல காவேரிக்கு தான் ஒரு ஃபயர் பேக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பேபி எதனா ஆகிடுமா அப்படிலாம் கேட்டால் இது வரைக்கும் அவர் எடுத்த எந்த சீரியலுமே இந்த மாதிரி பேபி வச்சுலாம் எதுவும் அவர் விளையாடினது கிடையாது. ஸோ அதனால் பேபிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அதுக்கப்புறம் என்ன அது அவர் அங்கே என்ன டிசைட் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லது. கொடைக்கானல் எப்பயுமே வந்து ஒரு ஹாப்பி மெமரிஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பாப்பாக்கு எதனா ஆகிடுமா பாப்பாக்கு எதனா ஆகிடுமான்னு. ஸோ கொடைக்கானல் வரைக்கும் ஷூட் போயிருக்காங்க அப்படின்னா மேபி ப்ரெக்னன்சி ரிவீல் கூட அங்கே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால கூட இப்படி ஒரு ஹை சீனை வந்து கொண்டு வரதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நெகட்டிவாக யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிக்கலாம். பசுபதிக்கு வந்து ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் காவேரி கொடுக்க போகிறாங்க. அதனால் வந்து வீட்டில் வந்து ப்ரெக்னன்சி தெரியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா குமரன் இல்லைனா பாட்டிக்கு தெரிய வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து ஒரு கொடைக்கானல் சீனை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா சாரதாமா ஷூட்டிங்கில் இருக்க மாதிரி எந்த விதமான அப்டேட்டுமே நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணலாம். அண்ட் குமரன் ப்ரோ வந்து காலையில் ஒரு சீன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது உங்களுக்காக கொடுத்துருக்கேன். நான் ஒரு கோட்டுமே கொடுத்துருந்தாரு, அதையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ராகினியுமே வந்து சேம் காஸ்ட்யூமில் தான் இருக்காங்க. ஸோ நேற்று இன்றைக்கி 2 daysமே ஒரே காஸ்ட்யூம் தான். ஸோ ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா தகவலும் உங்களுக்கு அலர்ட்டில் வரும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.